வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு CDI HT பவர் காயில்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பைக்கோட பவர் காயில் CDI காயிலெலாம் செக் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். அதிலே பார்த்தீங்கன்னா சில வண்டிங்கெலாம் டெஸ்ட் பண்ண முடியல. அதாவது DC CDயில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா குரூப்பு, ஆக்டிவா, ஹோண்டா இந்த மாதிரி வண்டிலாம் வந்து செக் பண்ண முடியல. பஜாஜ்லேயும் சில வண்டிலாம் வந்து செக் பண்ண முடியல. அதெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளத்தெலாம் ரெடி பண்ணி அதே பாக்ஸில் ஆல்ட்ரு பண்ணி இப்போ நம்ம ஹீரோ ஹோண்டா, ஆக்டிவா குரூப்பு, அதுக்கப்புறம் பஜாஜ் குரூப் எல்லாமே செக் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டது நம்ம பழைய மாடல் CDI டெஸ்டர். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி CDI, அதாவது நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, பேஷன் ப்ரோ, ஹோண்டா ஷைன், ஆக்டிவா அந்த மாதிரி CDலாம் செக் பண்ண முடியாது. அதே மாதிரி பஜாஜ்லேயும் இந்த மாதிரி பஜாஜ் CDலாம் செக் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்ணுறது தான் இப்போ இந்த மிஷின் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்க எல்லா CDயுமே செக் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாட்டினா, CT100 இந்த மாதிரி வண்டிங்களுக்கான CDயும் செக் பண்ண முடியும். இது எப்படின்னு சொல்லிட்டு நான் டெமோ காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வருவோம். ஃபஸ்ட்டு ஒரு HT பவர் காயில் செக் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோன்னா, எந்த வண்டியோட பவர் காயில் நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 விதமான சாக்கெட் வரும். இதை கழட்டி எடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும். அதுக்கப்புறம் 2 விதமான சாக்கெட் வரும். இந்த பக்கம் ஒரு பின் சாக்கெட், 2 பின் போட்ட சாக்கெட் வரும். இந்த பக்கம் ஒரு பெரிய சாக்கெட், சின்ன சாக்கெட் வரும். ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும், 2 ப்ரெஸ் பட்டன் வரும், இன்னொரு ஆன் ஆஃப், 2 ஆன் ஆஃப் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு HT காயில் செக் பண்ணோம். என்ன பண்ணோன்னா, HT காயிலில் நான் காமனாக பார்த்திங்கன்னா 2 பின் வரும். ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் வரும். இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ், நெகட்டிவ் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு எல்லா வண்டியோட HT காயிலும் செக் பண்ண முடியும். இதை வந்து இந்த பைப்பு உள்ளார அந்த ஒயரை விட்டுட்டு மேலே சுவிட்ச் ஆன் பண்ணணும். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இந்த மிஷினில் இருக்கக்கூடிய சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இதை அழுத்தினோன்னா நமக்கு ஸ்பார்க் சாம்பர், இதான் ஸ்பார்க் சாம்பர்னு சொல்லுவாங்க. ஸ்பார்க் சாம்பரில் நமக்கு ஸ்பார்க் வரது தெரியும். இந்த HT காயில் வேலை செய்தா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து HT காயில் செக் பண்ணலாம். எல்லா வண்டியோட HT காயிலும் செக் பண்ண முடியும். அடுத்து நம்ம ஒரு சூப்பர் எக்ஸலோட CDI காயில் செக் பண்ணுவோம். அதாவது HT காயில் செக் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இதை கழட்டி வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் எக்ஸலோட CDI. இதில் வந்து 4 ஒயர் வரும். ஒரு பிளாக்கு, 2 ரெட்டு, ஒரு ஒயிட் வரும். சூப்பர் எக்ஸலோட சாக்கெட் எதுன்னு பார்த்தோன்னா, நமக்கு கிட்டத்தட்ட நிறைய மாடல் சாக்கெட் கொடுத்துருவாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சாக்கெட் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 20-22 மாடல் வண்டிங்களுக்கு செட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பர் எக்ஸலோட சாக்கெட்டு. 4 ஒயர் அதே மாதிரி CDIயில் இருக்க HT காயில் இருக்கிற மாதிரி 4 ஒயர் வரும். இதில் அந்தந்த கலர் கோடோட ஒயரோட ஜாயின் பண்ணணும். ஒயிட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிளாக் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிடணும். இந்த 2 ரெட்டு வரும். இதில் இந்த ரெட்டு வந்து சாவிக்கு போகிறது, இதை விட்டுருங்க. இன்னொரு ரெட்டில் இந்த ரெட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிடணும். ஓப்பனில் இருக்கிற ரெட்டில் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டு இதை நம்ம ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ப்ளக்இன் பண்ணிட்டு எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம HT காயிலோட அந்த ஒயரை மறுபடியும் அதுக்குள்ளே சேம்பருக்குள்ளே விட்டுடணும். சேம்பருக்குள்ளே விட்டு சுவிட்சை போட்டு இந்த HT காயில் செக் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ AC CD செக் பண்ணோன்னா, AC பவர் காயில் செக் பண்ணால் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் சேம்பரில் நமக்கு ஸ்பார்க் வரும். இப்போ இந்த HT காயில் நல்லாயிருக்கு, சூப்பர் எக்ஸோடது நல்லா இருக்குன்னு அர்த்தம். நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம DC CDI எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம CT100, பிளாட்டினா அந்த மாதிரி வண்டிகள் வரக்கூடிய இந்த AC CDI இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட் பைக்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது BS4 மாடல்லாம் அந்த பைக் இந்த மாதிரி தான் வரும். இதில் இந்த சாக்கெட்டை கனெக்ட் பண்ணிட்டு இதை டம்மியாக விட்டுருங்க. இது வந்து இன்னொரு மாடல் வண்டிக்கு செட் ஆகக்கூடியது. இதில் இன்னொரு மாடல் CDI வரும், 4 பின் CDI. அதில் கனெக்ட் பண்ணணும். இது தேவையில்லை. இப்போ இதை மெயினாக நம்ம இதை கனெக்ட் பண்ணிட்டு ஃப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிட்டு மிஷினை ஆன் பண்ணிக்கலாம். மிஷினை ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், சென்டர் பட்டன் தான். சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா AC CDI இது வந்து ACயில் வேலை செய்யக்கூடியது. அதனால் நம்ம வந்து சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு ஸ்பார்க் வரது நல்லா தெரியும். நல்லா ஸ்பார்க் வந்து பவராக வருது. இப்போ அதுவே வந்து இந்த CDI போட்டு பார்ப்போம். எப்போவுமே சுவிட்சு மேலே ஆஃப் பண்ணிட்டு CDI கழட்டி மாட்டுங்க. இது வந்து இதே ரெண்டும் ஒரே CDI தான். இது வந்து ஒரு பழைய CDI, இது புது CDI. இந்த பழைய CDI போட்டு பார்ப்போம். இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். போட்டு மேலே சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கரண்ட்டு விட்டு வருது, தெரியுதுங்களா? இது வந்து வீக்காக இருக்குது. அந்த CDI மாதிரி இல்லை, இது வீக்காக இருக்குது.
இது போட்டால் வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும், பிக்கப் இருக்காது, அடைச்சி போகும். இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சிடிஐ நல்லா இருக்கா போயிடுச்சான்ட்டு. ஓகே, இது வந்து ஏசி சிடிஐ செக் பண்ணுற மெத்தட் இது. இதையும் கழட்டி எடுத்துடலாம் இந்த சாக்கெட்டை. அடுத்து நம்ம ஒரு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் சிடிஐ செக் பண்ணுவோம். இது வந்து டிசி சிடிஐ. இந்த சிடிஐ செக் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணோன்னா பிக்கப் காயில் லைன் ஒன்று தனியாக கொடுத்துருப்பாங்க இந்த வண்டிக்கு, டிசி சிடிஐக்கு மட்டும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிடிஐயில் இந்த 2 பின்னை விட்டுருங்க. இது வந்து டிபிஎஸ் சென்சாருக்கு போகக்கூடியது, டிபிஎஸ் சென்சார். இதை விட்டுட்டு இதில் மீதி இருக்க 4 பின் சாக்கெட்டில் இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு பிக்கப் காயிலுக்கு ஒரு லைன் தனியாக கொடுத்துட்டு பெரிய சாக்கெட்டையும் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண, மறுபடியும் சுவிட்சை மேலே ஆன் பண்ணிட்டு இந்த சுவிட்சை போடணும். இது 2த்தையும் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த சுவிட்சை போட்டோம்னா ஸ்பார்க் வரும். ஏன்னா இது வந்து டிசி சிடிஐன்றதுனால இதுக்கு தனியாக ஒரு சர்க்யூட் கொடுத்து தனியாக சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்சை போட்டால் டிசி வேலை செய்யுதான் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த சிடி நல்லா வேலை செய்யுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, சூப்பர் ஸ்ப்ளெண்டரு, பேஷன் ப்ரோ, ஹோண்டா ஷைனு, ஆக்டிவா, யூனிகான் இந்த மாதிரி வண்டிங்களுக்கு இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. டிசி சிடிஐ வந்து செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதையும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து இதிலே இன்னொரு கம்பெனி, இது வந்து பார்த்திங்கன்னா டென்சோ சிடிஐ. டென்சோ இதிலே வந்து இன்னொரு கம்பெனி சிடிஐ போட்டு பார்ப்போம். இதிலே வேலை செய்யாத இன்னொரு சிடிஐ இருக்குது. 3த்துக்கும் வித்தியாசம் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம சாக்கெட்டை மட்டும் கழட்டிட்டு இன்னொரு சிடிஐ இருக்குல்ல, இது அதே மாடல் தான். 2ம் கிட்டத்தட்ட ஒரே மாடல் தான், ஒரே வண்டி தான். ஆனால் வந்து கம்பெனி தான் வேறு. இந்த சிடிஐயில் இதை கனெக்ட் பண்ணிடலாம். இதை போட்டு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பிளாக் கலர் சுவிட்ச் இது வந்து விட்டு தான் கரண்ட் வருது, பவராக வரல, வீக்காக இருக்குது. அந்த சிடியில் வந்த மாதிரி வரல, விட்டு வருது பார்த்தீங்களா. இதை போட்டாலும் வண்டி வந்து பிக்கப் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். ஓகே, இப்போது வேறு சிடி போட்டு பார்ப்போம். இன்னொரு சிடி இருக்குது. இது வந்து சுத்தமாக போயிடுச்சு. இதை போட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த சிடியை போட்டு பார்ப்போம். கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இது வேலை செய்யலை, அப்போ இது வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இது மாதிரி நம்ம ஈஸியாக இதில் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பஜாஜ் சிடி செக் பண்ணுவோம். இது 3த்துலேயே பார்த்தீங்கன்னா 3மே ஒரே மாடல் சிடி தான். மேலே காட்டு, 3மே ஒரே மாடல் தான். இது வந்து நல்லாயிருக்கு, இது வீக்காக இருக்குது, இது சுத்தமாக போயிடுச்சு. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இது 3ம் பஜாஜ் சிடிஐ. இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிடிஐ போடுவோம். இதோட சாக்கெட்லாம் மாற்றிடலாம். இப்போ நம்ம பஜாஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட் எடுத்துக்கலாம். UG4 பஜாஜ்னு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக சிடிஐயில் சொருகக்கூடிய சாக்கெட் இது. இதில் வந்து பவர் காயில் தனியாக வந்துடும். இது பவர் காயில் 2 பவர் காயிலுக்கு போகக்கூடிய, ஹெச்டி காயிலுக்கு போகக்கூடிய லைனு. அதனால் அதுக்கு தனியாக ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை சிடிஐ இன்புட்டை ஜாயின் பண்ணிப்போம். இன்புட்டை ஃபஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணிட்டு அடுத்து பவர் காயிலுக்கு போகக்கூடிய அந்த லைனை அதை ப்ளக்இன் பண்ணிப்போம். அடுத்து இதை மிஷினில் கனெக்ட் பண்ணுவோம். மிஷினில் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ண உடனே ஸ்பார்க் வர ஆரம்பிச்சிடும். இந்த பஜாஜ் சிடி பொறுத்த வரைக்கும் ஆன் பண்ண உடனே ஸ்பார்க் வந்துடும். மேலே ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஸ்பார்க் வந்துடும். இது நல்லாயிருக்கு. சரி, இப்போ அடுத்த சிடியை போட்டு பார்க்கலாம். இது கழட்டும் போது மாட்டும் போது ஒயரை பிடிச்சி இழுத்துடாதீங்க, சாக்கெட்டை பிடிச்சி கழட்டணும். ஏன்னா ஒயரை பிடிச்சி இழுத்திங்கன்னா சீக்கிரமாக அது கட் ஆகிடும். சாக்கெட்டை பிடிச்சி மெதுவாக கழட்டணும். இப்போ அடுத்த சிடி, இந்த சிடியை போட்டு பார்ப்போம். இதோட பார்ட் நம்பர் DJ111097. இதோட பார்ட் நம்பர் 24111140. இப்போ DJ1110 செக் பண்ணுவோம். இதில் கனெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பவர் காயில் லைனை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் இதுவும் சுவிட்ச் போட்டோடனே ஸ்பார்க் வந்துடும். வீக்காக இருக்குது, ஒரு செகண்ட் தான் வந்துச்சு ஸ்பார்க்கு, அதோடு நின்றுச்சு. சிடியை லைட்டாக தட்டிட்டு போட்டால் வருது பாருங்கள். சில சிடி தட்டினா வேலை செய்யும், அது நிறைய மெக்கானிக் பார்த்துருப்பாங்க. தட்டின உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அது மாதிரி இது தட்டினா வேலை செய்யுது, திடீர்னு வேலை செய்யலை. இதுவும் வீக்காக தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த சிடி போட்டு பார்ப்போம்.
இந்த சிடி வந்து வீக்காக இருக்குது, தட்டினா தான் வேலை செய்யுது, இதை தூக்கி போட்டுருவோம். இது அடுத்து இன்னொரு பார்ட் நம்பர் இருக்குது. இது என்ன பார்ட் நம்பர்னால் டிஹெச் 111072 மாடல் சிடி இது. இதை போட்டு பார்ப்போம். இந்த டிஹெச் டிஜே இதெல்லாம் வந்து பஜாஜோட பார்ட் நம்பர் தான். இதை போட்டு நம்ம மேலே ஆன் பண்ண உடனே ஸ்பார்க் வரணும். ஆனால் இதில் வரல, இது சுத்தமாக போயிடுச்சு. தட்டி பார்ப்போம். தட்டினாலும் வேலை செய்யலை, ஒரு செகண்ட் வந்துட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். இது சுத்தமாக போயிடுச்சு இந்த சிடியை. இதை வண்டியில் போட்டால் ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விதமான சிடியை வந்து செக் பண்ணுற மாதிரி நம்ம இதை ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இதில் இருக்க எல்லா மாடலுமே செக் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதில் இல்லாத மாடலுக்கும் நம்ம சாக்கெட் கொடுத்துருக்கோம் நிறைய வண்டிங்களுக்கு, ஓல்டு வண்டிங்களெலாம். அதிலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது பழைய மாடல் மிஷினு. இது இப்போ அப்டேட் பண்ணி டிசிசிடியும் செக் பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு மெக்கானிக் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சிடிஐ எக்ஸ்டி காயில் டெஸ்டரை பழைய மாடலை விட இப்போ அப்டேட் பண்ணி டிசிசிடியும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இதை பற்றின ஒரு ஃபுல் டெமோ நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லா மெக்கானிக்கும் ஒரு பயனுள்ள ஒரு கருவியாக இருக்கும். இந்த சிடிஐ டெஸ்டர் தேவைப்படுறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நான் வர வச்சு தர முடியும். உங்கள் அட்ரஸ் கொடுத்தா போதும், கொரியரில் அனுப்பிச்சி வச்சிருவோம். தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.